இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித ஜெரோம் ஒரு மிகப்பெரிய விவிலிய அறிஞர். பல நற்செய்தி நூல்களை பற்றி அவர் எழுதின கமெண்ட்ரியே ஒரு பெரிய புக்காக இருக்கும். சென்ட் ஜெரோம்ஸ் கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு செமினரில் கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய புக் கொடுப்பாங்க. அவர் சொல்கிறாரு யாரை பற்றி? நற்செய்தியாளர் யோவானை பற்றி, இயேசுவினுடைய சீடர் யோவானை பற்றி சொல்லுகிறார். யோவான் வயதான காலத்தில் இருந்தபொழுது அவரால் நடக்க முடியாத சூழலில் அவருடைய சீடர்கள் அவரை ஒவ்வொரு திருச்சபைக்கும் சுமந்து கொண்டு செல்வார்களாம், தூக்கிக்கிட்டு போவாங்க. எங்கெல்லாம் திருச்சபை குழுமி இருக்கிறதோ, தொடக்க திருச்சபை குழுமி இருக்கிறதோ, ஆதி சமூகம் குழுமி இருக்கிறதோ, அங்கெல்லாம் அவரை கூட்டு போவாங்களாம். எதுக்கு? அவங்கள்ட்ட உரையாற்றுவதற்கு, அவர்களுக்கு போதிப்பதற்காக கூட்டி கொண்டு போவார்களாம், தூக்கி கொண்டு போவார்களாம். எங்கே போனாலும் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாராம். என்னான்ட்டு? சில்ட்ரன் லவ் ஒன் அனதர், சில்ட்ரன் லவ் ஒன் அனதர். குழந்தைகளே, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாராம். ஏதோ ஒரு டைம்னா பரவாயில்ல, 2 டைம்னா பரவாயில்ல, 3 டைம்னா பரவாயில்ல, எப்போவுமே இதே தான். சில்ட்ரன் லவ் ஒன் அனதர். குழந்தைகளே, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். திரும்பி 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 திரும்பி, ஒரு வேளை வயசானதால் அவர் நிறைய விஷயங்களை மறந்து கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்குது: குழந்தைகளே, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். திரும்பி 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 சொல்லும் பொழுது அவருடைய சீடர்களே ஃபெட்டப் ஆகிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. என்னடா அது, எங்கே போனாலும் இதை தான் சொல்கிறாரு, வேறு எதுவுமே சொல்ல மாட்டுறாரு, வேறு ஏதாவது மாற்றி சொன்னாலும் பரவாயில்ல, இதையே திருப்பி திருப்பி சொல்கிறாரு என்று சொல்லி ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இதே மாதிரி பண்ணுறீங்க, இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாலாம், இது கடவுளின் கட்டளை, கடவுளின் கடைசி கட்டளை அப்படின்னு சொன்னார். இது கடவுளின் கட்டளை, இது கடவுளின் கடைசி கட்டளை அப்படின்னு சொன்னாராம். கடவுள் இறுதியாக விட்டு சென்ற கட்டளை இதுதான்: ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இன்றைய நற்செய்தி இயேசுவின் பாடுகளுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த இறுதி இரவு உணவு பகுதியில் வரக்கூடிய பகுதி. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் அப்படின்றாங்க. இறுதி, அதாவது பிரியாவிடையின் உரையாடல் அப்படின்னு சொல்லலாம். ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ். இயேசு தான் இறக்க போக போகிறோம் மேலே, அதுக்கு முன்னாடி அர்ஜெண்ட்டாக என்னென்னலாம் சீடர்களுக்கு சொல்லணுமோ அவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சீடர்களோடு பேசிய அந்த உரையாடலின் ஒரு பகுதி தான் இன்றைக்கு நற்செய்தியாக நாம் வாசித்தோம். சாதாரணமாகவே நம்ம பார்க்குறோம், பாய் அப்படின்னு சொல்லுவோம் பிரியும் பொழுது. 2 நண்பர்கள் சந்தித்து விட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்? பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். வீட்டில் பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எல்லோரும் இந்த குட் பாய் அப்படின்றது தான் என்னன்னு சொல்கிறோம், பாய் அப்படின்னு சொல்கிறோம். பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு வரேன், மறுபடியும் சந்திப்போம், போயிட்டு வரேன், மறுபடியும் நம்ம சந்திக்கலாம், பாய். இப்போதைக்கு பாய், போயிட்டு வரேன், திரும்பி சந்திப்போம், லெட்ஸ் மீட் அகெயின் அப்படின்ற மாதிரி அர்த்தம். யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒருத்தவங்க நமக்கு பாய் சொல்லி அடுத்த நாள் செத்து போயிருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாய் சொல்லியிருக்கிறாங்க, போயிட்டு வரேன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த நாள் செத்து போயிருப்பாங்க. நம்மளால் அவங்கள பார்க்க வாய்ப்பில்லை, அதுக்கு பிறகு அவங்களை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பில்லை. அப்போ நம்ம மனசில் என்ன ஓடும்? கடைசியாக அவங்க நமக்கு என்ன பேசினாங்க, கடைசியாக அவர்கள் நம்மிடம் என்ன பேசினாங்க. நிறைய இறப்பு வீடுகளில் நம்ம பார்க்கலாம், ஐயோ சாவறதுக்கு முன்னாடி கூட இப்படி சொன்னாங்க, சாவறதுக்கு முன்னாடி கூட இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுவதை நம்ம பார்க்கலாம். அவங்க நிறையா சொல்லியிருப்பாங்க, உயிராக இருக்கும்போது ஏகப்பட்டது சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு ஞாபகமே வராது. எது ஞாபகம் வரும்? கடைசியாக அவங்க சாவறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஞாபகம் வரும். அதுதான் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க, ஐயோ சாவறதுக்கு முன்னாடி கூட இப்படி சொன்னாங்க,
நேற்று கூட சொன்னாங்க, நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆக அந்த பிரிவுக்கு முன்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் மிகவும் ஆழமாக பதியும். எனவே தான் இயேசு தான் சீடர்களை விட்டு பிரிவதற்கு முன்பாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்லிச் செல்கிறார். இன்றைக்கு நற்செய்தியிலே 2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, மாட்சிப்படுத்துதல். தன் வழியாக தந்தை மாட்சி பெறுகிறார், தந்தை தன்னை மாட்சிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்சிப்படுத்துதல். இயேசு தந்தையினுடைய கட்டளையை ஏற்று மனுக்குல மீட்புக்காக இந்த உலகிற்கு வந்து தன் உயிரை தியாகம் செய்து இழந்து சிலுவையிலே இறக்கிறார். அது தியாகத்தின் உச்சம். அந்த தியாகம் எதனால் நிகழ்ந்தது? கடவுள் அவருக்கு கொடுத்த கட்டளை, கடவுள் அனுப்பியதால் வந்தது. எனவே கடவுளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை நான் பின்பற்றினேன், கடைபிடித்தேன். எனவே என்னை கடவுள் மாட்சிப்படுத்துவார். இந்த மாட்சியின் வழியாக அவர் மாட்சி பெறுவார். அப்படின்றது தான் முதல் பகுதி. 2வது பகுதி தான் என்னது? ஒருவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்ற 2வது பகுதி. இந்த 2வது பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது மேலோட்டமாக வாசித்தோம் என்றால், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மிக முக்கியமானது இயேசு சொல்வது என்னவென்றால், அந்த வாசகத்தினுடைய கடைசி வாக்கியம். ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், பால் குத்தேரே அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட். அவர் யூரோப்பில் எங்கோ டூர் போய்கிட்டே இருக்கும் பொழுது பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டார். பாஸ்போர்ட்டை தொலைச்ச பிறகு திருப்பி அவர் நாட்டுக்குள்ளே அந்த பார்டரில் நுழைய முடியல. ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், ஒரு மிக பிரபலமான ஓவியர். ஆனால் நாட்டுக்குள்ளே நுழைய முடியல. ஏன்? பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட்டை தொலைச்சதை நிறுத்திட்டாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் தான் பால் குத்தேரே அப்படின்னு சொல்லிட்டு. பால் குத்தேரே என்ற பேர் பிரான்ஸ் முழுக்க எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஓவியர் என்பது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஓரமாக போங்க அப்படின்ட்டான். இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் தான் பால் குத்தேரேன்னு சொல்லிட்டு ஓரமாக நெல்லுங்க அப்படின்ட்டானோ. இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. மறுபடியும் போய் சொல்கிறாரு, மறுபடியும் ஓரமாக போங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு உள்ளே நுழைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலன் உள்ளே அனுப்பவில்லை. இப்போ இறுதியாக ஒரு நேரம் பரிதாபப்பட்டு அவன் சொன்னானா, நீங்கள் தான் உண்மையாலுமே பால் குத்தேரேன்னா இங்கே நிற்கிறாங்க இல்லையா, இதை அப்படியே வரைஞ்சி காட்டுங்க அப்படின்ட்டு. அப்படியே பென்சில் எடுத்தாராம், சரசரசன்னு வரைஞ்சாராம். அழகாக அட்டகாசமாக வரைஞ்சாராம். வரைஞ்ச உடனே அவன் நம்பினானான். வரைந்த பிறகுதான் அவன் நம்பினான். ஆக செயல் அவருடைய அடையாளத்தை சுட்டி காட்டியது. அவருடைய திறமை, அவருடைய அடையாளத்தை, அவர்தான் பால் குத்தேரே என்பதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு, உறுதிப்படுத்தியது. அதுதான் முக்கியம். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் இறுதியாக என்னது? நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். ஷேக்ஸ்பியரனுடைய மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்ற ஒரு ட்ராமாவில் ஒரு இது வரும். என்ன வரும் அப்படின்னாக்க, எ clown does not make a monk அப்படின்னு வரும். எ clown does not make a monk அப்படின்னா, அந்த சந்நியாசத்தில் இருக்கக்கூடிய உடை போடுறாங்களே உடை அவனை சந்நியாசியாக்காது, உடை அவனை சந்நியாசியாக்காது அப்படின்னு சொல்லுவார். அதை போலத்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபமாலை வச்சுருக்கலாம், சிலுவை வச்சுருக்கலாம், ஆரைக்கு மேரி, அந்தோணி மேரி, ஆரோக்கியராஜ் அப்படின்னு பெயர் வச்சுருக்கலாம். இந்த பெயர்களும் நாம் வைத்திருக்கிற இந்த பக்தி பொருட்களோ இவை எதுவும் நம்மை கிறிஸ்தவர்களாக்காது. நம்மை எது கிறிஸ்தவர்களாக்கும் அல்லது எது இயேசுவின் சீடர்களாக நம்மை மாற்றும் என்றால் நம்முடைய செயல்கள். நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம்
என்பதுதான் நம்மை இயேசுவின் சீடர்களாக மாற்றும். அதுதான் சொல்கிறார் இயேசு, ஒருவர் மற்றவரை நீங்கள் அன்பு செய்தால் அதிலிருந்து எல்லாரும் நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பிரான்சிஸ் சவேரியார் ஃபேர்வெல் பாய் அப்படின்னு நமக்கு சொல்லி கிளம்புறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லியிருப்பார் நமக்கு? ஒரு வேளை ஃபேர்வெல் பாய் பாய் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பார்? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்லியிருப்பார்? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்பது தான் நிச்சயமாக அவருடைய ஹாய் பாய் என்ற பிரியாவிடை செய்தியாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் சற்று உணர்ந்து அந்த இயேசுவின் சீடர்களாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்து எல்லாவற்றையும் விட ஆன்மாவை இழக்காமல் சவேரியாரைப் போல வாழ ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆமென்.